இந்த கூட்டத்தொடர் முழுவதும் அவர்களை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்மொழிகிறேன். கூட்டத்தொடர் முழுவதும் தேவையில்லை, இன்றைக்கு மட்டும் நீக்கி வைத்துவிட்டு மறுபடியும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கள்ளக்குறிச்சி சம்பந்தமாக சிபிஐ என்கொயரி வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார். இதை சபாநாயகர் மறுத்து வருகிறார். எனவே நாங்கள் வெளிநடப்பு செய்தோம். இதை கண்டித்து இந்த சபை முழுவதும் சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் நேரு அவர்கள் முன்மொழிந்தார்கள். அதை திருத்தம் செய்து இன்று ஒரு நாள் தான் சபை அவர்களுக்கு சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் கூறுகிறார்கள். ஆனால் முதலமைச்சரும் அவருடைய சகாக்களும் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது இந்த சபையினுடைய நாகரிகம் தெரியுமா என்பதை நான் கேட்க கடமைப்பட்டுகிறேன். முன்னாள் சபாநாயகர் அவர்களை தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் என்று பாராமல் சட்டையை கிழித்து அவர்களுடைய சேரில் இருந்த அநாகரிக செயலில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஈடுபட்டது என்பதை நமது நேரு அவர்களுக்கும் ஸ்பீக்கர் அவர்களுக்கும் சொல்ல கடமைப்பட்டுகிறேன். எஸ், அதான் சார் டிமாண்ட். வி ஆர் டிமாண்டிங் ஃபார் தி சிபிஐ என்கொயரி. சிபிஐ என்கொயரி ஆர்டர் போட்டோம். சிபிசிஐடி வந்து ஸ்டேட் பாலிசி. இதான் முறை எல்லா இடத்துலையும் நடக்குது. பார்லிமெண்ட்ல நடக்கு கேள்வி நேரத்தில் எல்லா இடத்துலையும் ஒரு இது அர்ஜென்சி, இது பாரு பப்ளிக் பர்பஸ். நீங்க ஏன் சிபிசியா போல என்ன கள்ளக்குறிச்சிக்கு 24 மணி நேரத்தில் நடவடிக்கை எடுத்துக்கோங்க. சரி, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்க? சிபிசிஐடி வச்சு என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? ஸ்டேட் போலீஸ் சார். ஏன் முதலமைச்சர் அங்க போய் சென்று பார்க்கவில்லை? சபையில் நடக்கிறது ஜனநாயக படுகொலை தான். ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பை தரலன்னும் போது, அதுவும் கள்ளக்குறிச்சியில் வந்து கிட்டத்தட்ட 59 பேர் இது வரைக்கும் இறந்துருக்கிறாங்க கள்ளச்சாராயத்தினால. இதுக்கு நியாயம் கேட்டாக்க அதுக்கு சபைக்கே வரக்கூடாதுன்னு சபையிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணுறது வந்து இது ஜனநாயக படுகொலை தான். நியாயம் இல்லை, நீதி இல்லை. அதுக்காக கவர்னர் பார்க்க போகிறாங்க. நீங்கள் வந்து இந்த கள்ளக்குறிச்சி விபச்சாராய சாவுக்கு விசாரணை வேண்டும், நாங்கள் விவாதம் வேண்டும் என்று கேட்கிறோம். அவர்கள் தருவதற்கு தயாராக இல்லை. நாங்கள் தொடக்கத்திலிருந்தே கொடுத்துருக்கோம். அமைச்சர் கே நேரு ஒட்டுமொத்தமா உங்களை சஸ்பெண்ட் பண்ணணும்னு தீர்மானம் முன்மொழிச்சாரு. ஆனா முதலமைச்சர் வந்து இன்னைக்கு ஒரு நாள் சஸ்பெண்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. நீங்க தான் பண்றீங்க அப்படின்னு சொல்லியும் பேசியிருக்காங்க. எப்படி அடக்குமுறையை ஏவி விட்டுருக்காங்க. சஸ்பெண்ட் பண்றது இது கொடுங்கல் ஆட்சி தான். ஆனா அவங்க சொல்றது என்னன்னா, கேள்வி நேரம் முடிஞ்ச பிறகு எப்படியும் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருவோம், முதல் நாளே அதை செஞ்சோம். ஆனா அதிமுகவினர் தான் உள்ள வராம வெளில போயிட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சோம், இந்த நடைமுறை தெரிஞ்சுமே இதை அவங்களோட தேவைக்காக விதிமுறை என்று சொல்லி முடக்கம். இதுக்கு முன்னால விதிமுறை என்ன விட கேள்வி நேரத்தை ஒத்தி வச்சுட்டு அரசு அலுவலகத்துக்கு அலுவலகங்கள் வழக்கமெல்லாம் உண்டு. கேள்வி நேரத்தை நாங்கள் எதுவும் பேச மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம்னு சொல்றதெல்லாம் தவறான அணுகுமுறை. கேள்வி நேரத்தை ஒத்தி வச்சு இந்த மாதிரி அதி முக்கியமான பிரச்சனைகளுக்கு அனுமதி வழங்க அரசுக்கு மனம் இருந்தால் செய்யலாம்.